ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனலில் ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டுமே யூசர் ஐட்டம் அண்ட் பிராண்ட் நியூ ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 3 பிராண்ட், அதாவது 3 நம்பர்ஸ் பிராண்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 5.1 பேக்கேஜஸும் ஒரு 5.0 பேக்கேஜஸும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க அது என்ன பிராண்டு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்க் பிராண்டில் ஒரு 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்க்ல டி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டி சீரீஸ்ல ஃபியூசன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ T50, T30, T15 சபு பார்த்தீங்கன்னா PSW10 அப்படிங்கிறதா இதோட ஹோல் பேக்கேஜோட மாடல் நம்பர். வித் காட்டன் பாக்ஸோட நம்மளுக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. வாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இந்த 5.0 என்ன நம்ம பார்த்துருவோம். ஸோ 5.0 இதில் பார்த்தீங்கன்னா 2 டவர், 2 சரௌண்டு, ஒரு சென்டர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ டவரோட மாடல் நம்பர், சென்டர் மாடல் நம்பர், இந்த ஹோல் பேக்கேஜோட மாடல் நம்பர் சொன்ன மாதிரி டி சீரீஸில் ஃபியூசன் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இதோட மாடல் நம்பர். T50, T30, T15 இதுதான் இந்த ஹோல் பேக்கேஜோட மாடல் நம்பர். இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது இந்த 5 ஸ்பீக்கர்ஸுமே 6 ohmஸில் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டவரை பொறுத்த வரைக்கும் 150 வாட்ஸ் உங்களுக்கு ஆர்எம்எஸ்லையும், சென்டர் பார்த்துட்டீங்கன்னா 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லையும், சரௌண்டு பார்த்துட்டீங்கன்னா 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லையும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. அடுத்து டிரைவர் சைஸ்ன்னு பார்க்கும்போது டவர்ஸில் பார்த்துட்டீங்கன்னா 6.5 inches ஒரு 3 டிரைவர்ஸும் ஒரு டியூட்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிரைவரும் ஒரு டியூட்டரும் உங்களுக்கு ஆக்டிவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிரைவரும் உங்களுக்கு பேசிவ் ரேடியேட்டராக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3 ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தனித்தனியாக அவங்க பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஆக்டிவ்லையும் மற்ற 2 பேசிவ் ரேடியேட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா சரௌண்டை பொறுத்த வரைக்கும் 5.25 inches ஒரு டிரைவர்ஸும் 1 inches ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துட்டாங்க. சென்டர் பார்த்துட்டீங்கன்னா 5.25 inches 2 டிரைவர்ஸும் 1 inches ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்க்கும்போது 2-way கான்செப்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர் வோல்ஸ் அந்த இருக்காது. பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்ததுனால ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இருக்காது. சென்டர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. சரௌண்டில் பார்த்துட்டீங்கன்னா ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 10 inches ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா PSW110 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது 100 வாட்ஸில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. இந்த டோட்டல் பேக்கேஜஸ் நம்மளுக்கு வித் காட்டன் பாக்ஸோட நல்ல மின் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த பேக்கேஜஸோட அதாவது 5.1 பேக்கேஜோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 48,000 நாங்கள் சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெனை அப்படிங்கிற பிராண்டில் டோட்டலாக ஒரு 5.0 ஸ்பீக்கர் சிஸ்டம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 2 டவர், ஒரு சென்ட்ரு, 2 சரௌண்ட், டோட்டலாக 5.0 தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த டெனையில் இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்லிப்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி ஒரு பேர் சரௌண்டும், ஒரு பேர் டவரும், ஒரு சென்டர் நம்மளுக்கு வந்திருக்கு. நல்ல மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். டெனாயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நேச்சர் ஆஃப் சவுண்டு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பிராண்டு பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு பிராண்டு உங்களுக்கு வரும். யூகேன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் லெவலில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி தான் வந்து நிறைய மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பீக்கரும் பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷன்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லையும் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு தான் நான் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்னு பார்க்கும்போது டவர் பார்த்துட்டீங்கன்னா
8 ohmஸில் 120 வாட்ஸும், சென்டர் பார்த்துட்டிங்கன்னா சேம் 8 ohmஸில் 90 வாட்ஸும், சரௌண்டு பார்த்துட்டிங்கன்னா 8 ohmஸில் 70 வாட்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இவங்க இதில் கொடுத்துருக்க இந்த 100, 90, 70 இது நீங்கள் மற்ற பிராண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற பிராண்டு பார்க்குறீங்கன்னா ஒரு 100, 150 அப்படி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இந்த பிராண்டில் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் யூகே ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வாட்டேஜ் கம்மியாக கொடுத்தாலும் அந்த வாட்டேஜ் பியூராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பரான வாட்டேஜில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரைவர் சைஸ்னு பார்க்கும்போது டவர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் மிட் ஊஃபர்னு சொல்லுவாங்க. 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டஸும் கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டஸும் கொடுத்துருக்காங்க. சரௌண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சில் ஒரு டியூட்டஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2-வே கான்செப்டில் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் உங்களுக்கு மேக் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி பார்த்துட்டிங்கன்னா இந்த சரௌண்டு, சென்ட்ரு, டவர் இது மூணுத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் தான் ஏர்வோர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த டவரோட பேஸில் பார்த்துட்டிங்கன்னா இனிக்குவாக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து இதில் ப்ரொவைட் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்துட்டு ஒரு 9.2 ரிசீவராக இருக்கட்டும், ஒரு 5.1 ரிசீவராக இருக்கட்டும், அப்படி இல்லை ஒரு 11.2 ரிசீவர் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். லோ எண்டு, மீடியம், ப்ரீமியம் 3 கேட்டகரியிலுமே இந்த ஸ்பீக்கரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாமோ பிராண்டில் 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் எடுத்துருக்கிறோம். இதை நம்ம சொல்லும் போது ஜாமோன்னு சொல்லி பழகிட்டோம். பட் உச்சரிப்புப்படி யாமோன்னு இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த யாமோ பிராண்டில் 5.1 அதாவது 2 டவர், 2 சரௌண்டு, ஒரு சென்ட்ரு, ஒரு சப்வூஃபர் டோட்டலாக 5.1 தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஹோல் பேக்கேஜோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாமோ பிராண்டில் 426 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது டவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டஸும் கொடுத்துருப்பாங்க. சென்டர் பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டஸும் கொடுத்துருப்பாங்க. சரௌண்டு பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. வாட்டேஜ் வைஸ்னு பார்க்கும்போது டவர் பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்ஸும், சென்டர் பார்த்துட்டிங்கன்னா 80 வாட்ஸும், சரௌண்டு பார்த்திங்கன்னா 60 வாட்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மூவிஸுக்கும் சரி, மியூசிக்கும் சரி நீங்கள் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது சப்வூஃபர். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. டவுன் ஃபேரிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு மேக் பண்ணி அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5.1 ரிசீவர், 7.1 டால்பி அட்மாஸ் ரிசீவர், 7.2 டால்பி அட்மாஸ் ரிசீவர் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரிசீவர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். டெடிகேட்டட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம், ஹாலு, பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 34,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 3 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 3 பேக்கேஜுமே நல்ல மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பர்டிகுலராக போலுக்கு பொறுத்த வரைக்கும் வித் பாக்ஸோட நம்மளுக்கு வந்திருக்கு. டெனாய் பார்த்துட்டிங்கன்னா மின் கண்டிஷனும், ஜாமோவும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிஷன் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த 3 பேக்கேஜஸுமே நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ இது 3தோட ப்ரைஸிங் ரேஞ்சும் பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாகவே இருக்குது. இது தவிர பார்த்துட்டிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.